திரௌபதி கண்ணனுடைய தீராத பக்தை. இந்த சமயத்துல இது ஒரு கர்வமாகவே மாறியது. இதை அறிஞ்ச கண்ணன் என்ன செஞ்சாரு தெரியுமா? வனத்துல இருந்த பாண்டவர்களை பார்க்க கண்ணன் காய்கனிகளோட சென்றாராம். திரௌபதி உடனே, கண்ணா நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு, நான் உனக்கு சுடுதண்ணி தரேன், நீ நல்ல இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவான்னு சொன்னாராம். திரௌபதி சமையல் வேலையை போய் பார்க்க பீமன் அருகில் இருந்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு மரம் முழுக்க வச்சு எரிச்சானா சுடுதண்ணிக்காக. ஆனாலும் அந்த வெண்ணி ஒரு சின்ன ஒரு சூடு கூட ஏறவே இல்லை, பச்சை தண்ணியாகவே இருந்துதான். இதோட காரணம் புரியாம திரௌபதி கிட்ட போய் மன்றாட திரௌபதி கண்ணன் கிட்ட போய் கேட்டாலாம். மகாவிஷ்ணு அந்த பானைக்கு அருகில வந்து அதுல இருந்த தவளை எடுத்து வெளியே போட்டாராம். இந்த தவளை குளத்திலிருந்து தவறி இந்த இடத்துக்கு வந்துருச்சு, என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு என்னோட நாமத்தை ஒழிச்சிட்டு இருந்தது. என் நாமம் சொல்லி அழைக்கிற எல்லாரையும் நான் போய் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை ஆயிற்றே அப்படின்னு கண்ணன் சொன்னாதான். அப்பதான் புரிஞ்சுதான் திரௌபதிக்கு.